குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வெளியில இருந்து சலான் சொல்றோம், அதை காலிண்டர்ல அனுக்கிறோம். பாதுகாப்புன்னு தெரியுமா? 2 பேரை தாண்டி போகும். ஒரு செய்தியை ஒரே நேரத்தில் பலர் செய்யாதீங்க, மற்றவர்களுக்கு பகிராதீங்கிற கண்டிஷனோடு, அந்த நம்பிக்கையோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى يكون خيرا منهم ولا نساء من نساء عسى يكون خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب إلى آخر. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழ்நீத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரின் மேலான முத்தமிச்சர் நபி கண்மணி சாத்தமன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இறைநேச செல்வர்களான வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் ஒன்று போட்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டு அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருமே ஏற்று கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இது இஸ்லாம் மனித வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த நெறிமுறைகளை இந்த இஸ்லாம் அவர்களுக்கு வழிகாட்டி வருகிறது. மனித வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதிகளிலும் புகுந்து எல்லா இடத்திலும் தன்னுடைய தீர்க்கமான வழிகாட்டுதல்களை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறது இஸ்லாம். இதை பற்றி சொல்லவில்லை, அதை பற்றி சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லவே முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கு தேவையான வழிகாட்டுதலாக இருந்தாலும் கூட அதற்குண்டான வழிகாட்டுதல்களும் அதற்குண்டான தீர்வுகளும் இஸ்லாத்தில் கூறப்பட்டே தீரும். அந்த அடிப்படையிலே மனித உரிமை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? காரணம் என்னவென்று சொன்னால், தி வேர்ல்ட் ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் 10 மனித உரிமைக்கான தினம். இந்த மனித உரிமை குறித்து இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டுகிறது. மனிதனுடைய எண்ணற்ற உரிமைகள் பேணப்பட வேண்டும், மனிதனுடைய அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதனுடைய உரிமைகள் மீறப்படவும் கூடாது,
மனிதனுடைய உரிமைகள் மறுக்கப்படவும் கூடாது. இது இன்றைய காலத்தில் மிக மிக அவசியமான ஒரு செய்தியாக இருக்குகிறது. அல்லாஹ் அக்பர். இவ்வாறு ஒவ்வொரு டே என்று சொல்லப்படுவதற்கு காரணம், அதை வைத்து மனித சமூகத்திற்கு மத்தியிலே பலனுள்ள விஷயங்கள் பரிமாறப்பட வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும், அது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் இந்த தினத்தினுடைய நோக்கங்கள். பேரண்ட்ஸ் டே அந்த ஒரு நாள் மட்டும் பேரண்ட்ஸ்களை கொண்டாடினா போதாது. சில்ட்ரன்ஸ் டே அந்த ஒரு நாள் மட்டும் சில்ட்ரன்ஸை கொண்டாடினா போதாது. மதர்ஸ் டே அந்த ஒரு நாள் மட்டும் அம்மாவை தலையில் வீட்டு வச்சு கொண்டாடினா போதாது. அந்த தினத்தில் அவர்களை பற்றிய அறிவு பெருமைகளை நாம் பேசப்படும் பொழுதுதான் நமக்கு மத்தியிலே ஒரு சிந்தனை, நமக்கு மத்தியிலே ஒரு வழிகாட்டுதல்கள் அதன் மூலமாக அந்த தினத்தின் மூலமாக விதைக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு தினமாக சொல்லப்படுவதற்கும் கொண்டாடப்படுவதற்கும் காரணம் இதுதான். இஸ்லாம் மனிதனுக்கு எல்லா உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது. மனிதனுக்கு எல்லா உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது. அந்த உரிமைகளில் முக்கியமானதாக கருதப்படுவது தனி மனித உரிமை, தனி மனித சுதந்திரம். இஸ்லாம் இதை நிறையவே தந்திருக்கிறது. கட்டுப்பாடுள்ள மார்க்கம் தான், ஆனால் அதே சமயத்திலே சுதந்திரமான மார்க்கமும் கூட. கட்டுப்பாடான மார்க்கம் தான். அந்த கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டால் சுதந்திரமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு வழிகாட்டுதல்களை இஸ்லாம் இந்த உரிமை மூலமாக நமக்கு காட்டித் தருகிறது. ஏனென்று சொன்னால், அடுத்தவருடைய சுதந்திரத்தில், அடுத்தவருடைய உரிமையில் இன்னும் நம்முடைய பாணியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடுத்தவருடைய ஹக்கில் யாரும் கை வைக்க கூடாது. இன்னொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் மூக்கை நுழைக்க கூடாது. இது இஸ்லாம் இந்த விஷயத்தில் மிக கண்டிஷனாக சொல்லுகிறது. மற்றவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய அந்தரங்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆர்வப்படாதீர்கள். அவருடைய அந்தரங்க விஷயங்களில் நீங்கள் தேவையின்றி என்ன செய்யார்கள், தலையிடாதீர்கள். அதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சியும் செய்யாதீர்கள். அப்படியே தெரிந்து விட்டாலும் கூட அதை பிறரிடத்திலும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், மற்றவரிடத்தில் அதனை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யாதீர்கள். அப்படி செய்தால் அதுதான் மனித உரிமை மீறல். இன்றைய காலகட்டத்தில் புது புது தொழில்நுட்பங்களோடு வாழ்ந்து வருகிறோம். புது புது தொழில்நுட்பங்களோடு ஒரு செய்தியை ஒரே நேரத்தில் பலருக்கு பரப்பக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். எத்தனை செயலிகள், வாட்ஸ்அப்ல இருந்து, டெலிகிராம்ல இருந்து, இப்படி ஏகப்பட்ட டெக்னாலஜிக்கல் இன்று நம்முடைய கைகளில் வந்திருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக இப்பேற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு மத்தியிலே இல்லை. ஒரு 20-25 வருடத்திற்கு முன்பாக முதலாக பேஜர் என்ற ஒரு சாதனம் வந்தது. அதற்கு முன்னாக ஒரு டெலிபோன்லையும் பல விதமான டெவலப்மெண்ட் பார்த்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் பேஜர் வந்துச்சு. அந்த பேஜர் மூலமாக நம்ம என்ன செய்தி தொடர்ந்து அந்த செய்தி அப்படியே லெட்டர்ஸா வரும். அதுக்கப்புறம் அப்படியே மொபைல் வந்துச்சு. பட்டன் போன் தான் இருந்துச்சு. பட்டன் போன் இன்னைக்கு காணோம். இன்னைக்கு விரல் உள்ள தகவல் மாதிரியான டச் போன் வந்துருச்சு. எத்தனை விதமான கண்டுபிடிப்புகள் நம்முடைய சககாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது. ஆனால் இந்த எந்த விதமான தொழில்நுட்பமே இல்லாத காலகட்டத்தில் 1500 வருடத்திற்கு முன்பாக இஸ்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டுதல்கள் என்ன சொல்லுகிறது? மனித உரிமையை பேண வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப சொன்ன அந்த செய்தியை கொண்டு வந்து இப்ப வந்து பார்த்தாலும் பொருத்தமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொன்னாங்க, அல்லாஹ் அன்னைக்கு திருமறை இறக்கி, நீங்க ஒருவர் மற்றவரை பற்றி குறை பேசாதீர்கள், அடுத்தவருடைய விஷயத்தை தலையிடாதீர்கள் அப்படின்னு அன்னைக்கு பேசி அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இன்னைக்கு பேசினால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதுதான் இஸ்லாத்துடைய ஸ்பெஷல், இஸ்லாத்துடைய தனி சிறப்பு என்று சொல்லலாம்.
அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியில இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறோம் சொன்னா, மற்றவர்களுடைய எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு தோதுவாக ஏதுவாக தொழில்நுட்பங்கள் அமைந்து விட்டது. ஒருவருடைய விஷயத்தை எல்லோருக்கும் ஈஸியாக பரப்புவதற்கு ஒரு தொழில்நுட்பம் நம்முடைய கைக்கு வந்து விட்டது. இந்த தருணத்திலும் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் மிகவும் கட்டுப்பாடோடு, இறை அச்சத்தோடு, குர்ஆன் ஹதீஸோட அடிப்படையிலே வாழ வேண்டும் என்றுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நம்ம தான் ரீசார்ஜ் பண்ணிருக்கிறோம், நம்மகிட்ட தான் நெட் போன் இருக்கு, டச் போன் இருக்கு, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டோம், செயலியையும் வரக்கூடிய எல்லா செய்தியையும் எல்லாத்துக்கும் பார்வை பண்ணி விட்டுருவோமா? இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அப்ப இன்னைக்கு எந்த ஒரு செய்தியையும் தரம் பார்ப்பது கிடையாது. அது யார் சம்பந்தப்பட்டது, உண்மையா அது உண்மைக்கு புறம்பானதா என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது. உணர்ச்சி தட்டிவிடக்கூடிய எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அப்படியே மற்றவர்களுக்கு ஷேர் செய்து விடுகின்றோம், பார்வை செய்து விடுகின்றோம். இதுல குறிப்பாக நாம் இங்கு கவனிக்க வேண்டியது, ஒரு குழுவில் ஒரு குடும்பத்தினுடைய விஷயங்கள் மட்டும் ஒரு குரூப்பா சேர்ந்திருப்பாங்க, அல்லது ஒரு நண்பர்களுக்கு உண்டான ஒரு குழுவாக சேர்ந்திருப்பாங்க, வாட்ஸ்அப் குழு. இதுல சில வாத விவாதங்கள் நடைபெறும், சிலருடைய செய்திகள் பரிமாறப்படும். தயவு செய்து இதுல இந்த குழுவில் வரக்கூடிய எந்த செய்தியையும் மற்றவர்களுக்கு பார்வை செய்யாதீங்க, மற்றவர்களுக்கு பகிராதீங்கிற கண்டிஷனோடு, அந்த நம்பிக்கையோடு என்ன செய்வாங்க, சில செய்திகளை பகிர்ந்து கொள்வார்கள், பேசிக் கொள்வார்கள். அதுல யாராவது ஒருத்தர் அந்த செய்தியை மற்ற குரூப்புக்கு அதை பார்வர்ட் பண்ண என்ன ஆகிறது, ஓ இவர் இப்படி பேசியிருக்கிறாரா, இவர் இப்படிப்பட்டவரா என்று அவருடைய விஷயத்தை பற்றி ஒரு தப்பு அபிப்பிராயம் ஏற்படுத்துவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும். இதை நாம் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குகிறது. பிறருடைய ஆவணங்களை படிப்பது, பிறருடைய தனிப்பட்ட ரகசியங்களை தெரிந்து கொள்வது, இதெல்லாம் மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். இதை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே போல இது இஸ்லாத்தில் ஆகாத ஒரு விஷயமாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தனிமனித சுதந்திரத்திற்கு எதிரானது. தனிமனித சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும். அதுக்கு உதாரணம் சில விஷயங்களை சொல்லலாம். குர்ஆன் சொல்லுது, நீங்க உங்களுடைய வீடுகள் அல்லாத வீடுகளுக்கு நீங்க போறதாக இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அனுமதி கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக அனுமதி கேளுங்கள். உள்ளே இருந்து உங்களுக்கு பதில் சலாமோடு வாங்க என்று அழைக்கப்பட்டால் மட்டும் உள்ள போங்க. ஒரு தடவை சொல்லியதற்கு பிறகு அனுமதி கிடைக்கவில்லை, இரண்டாவதாக சலாம் சொல்லுங்க, மூன்றாவது தடவையாக சலாம் சொல்லுங்க. 3 தடவைக்கு உங்களுக்கு சலாமுக்கு பதில் வரலன்னா என்ன செஞ்சிடணும், அப்படியே திரும்பி வந்துடணும். அதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபீ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாஸா ஃபலம் யுஹதல்லஹு ஃபல்யர்ஜி. உங்கள் ஒருத்தர் 3 தடவை அனுமதி கேட்கட்டும். அந்த அனுமதி கேட்கும் முறை எப்படி, சலாமின் மூலமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லி கேட்கட்டும். அவர் 3 தடவை கேட்டதற்கு பிறகும் அவருக்கு அனுமதி கிடைக்காவிட்டால் அவர் திரும்பி விடட்டும். அதுக்கப்புறம் நின்றுகிட்டு இருக்காதீங்க, பதினொன்று வந்து காலிங்குள்ள அமைக்கிட்டே இருக்காதீங்க, பதினொன்று கதை தட்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னு சொன்னா உள்ள இருக்கிறவரு வந்திருக்கிறவரை உள்ள அழைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், அல்லது இவர்கள் உள்ளே வரக்கூடிய சூழல் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஹாலாத்துகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட விஷயத்திற்கு இங்கு முக்கியத்துவம் தந்துதான் இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது, உங்களுக்கு அனுமதி கொடுத்தால் மட்டும் உள்ள போங்க, இல்லைன்னா அப்படியே திரும்பி வந்துருங்க என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லையா. இப்ப வீட்டுல லேடிஸ் இருப்பாங்க, அவங்க பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வெளியில இருந்து சலான் சொல்றோம், அந்த காலிங்குள்ள அனுப்பிக்கிறோம், அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அந்த சலான் கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறோம்னா உள்ள உள்ளவங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். அவங்க வேலையை அப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்பதான் குடிக்க பாத்ரூம்குள்ள போயிருப்பாங்க, அரைவரையோட வெளியே ஓட வந்து கதை திறக்க முடியுமா?
அப்போ இது மாதிரி சொல்ல முடியாத பல சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்ப நம்ம அனுமதி கிடைக்காவிட்டால் அந்த சங்கடத்தை அவர்களுக்கு தந்து விடாமல் என்ன செஞ்சுட்டு இருக்க வேண்டியது, அப்படியே திரும்பி வந்துட வேண்டியதுதான். இப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இயற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு நிகழ்வு என்று சொல்றாங்க. கலிஃபா உமர் அவருடைய ஆட்சி காலத்துல கலிஃபா உமர் அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. வெளியில இருந்து அபூ மூஸா அவங்க என்ன செய்யறாங்க, சலாம் சொல்லி உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருந்த உமர் ஏதோ ஒரு அலுவலர் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. 3 தடவை சலாம் சொல்லி பார்த்தாங்க, பதில திரும்பி போயிட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுக்கிட்ட உமர் என்ன செஞ்சாங்க, அபூ மூஸாவுடைய குரல் கேட்டுச்சு, அவர் வர சொல்லுங்க. இல்ல கலிஃபா அமீருல் முஃமினீன் அவர்கள் அவர் போயிட்டாரு, திரும்பி போயிட்டாரா? ஏன் போனாரு? ஆள் அனுப்பி அவரை கூட்டு வாங்க. நேரத்தை அபூ மூஸா அவங்களை போய் நேரு ஒருத்தர் கூட்டு வந்தாரு. வந்தீங்க, சலாம் சொன்னீங்க, அனுமதி கேட்டீங்க, அதுக்கப்புறம் சொல்லாம போயிட்டீங்க. அப்ப அபூ மூஸா அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படித்தான் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா 3 தடவை அனுமதி கேளுங்க, சலாம் சொல்லுங்க, பதில் சலாமோடு உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா போங்க, இல்லைன்னா திரும்பி வந்துருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயம் உமர் உங்களுக்கு தெரியல. அப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்குதா, ஆதாரம் இருக்குதான்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே அபூ மூஸா அவங்க நேர மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள்கிட்ட வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு தகவல் சொல்லி இருக்கிறாங்க, இந்த தகவல் தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? அப்ப மதீனா வாசிகள் சொன்னாங்க, அன்சாரிகள்லாம், அந்த ஒரு சிறுபிள்ளை ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்ன சொன்னா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான் ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. வேணும்னா அந்த பையனை கூட்டு போய் நீங்க என்ன செய்யுங்க, சான்றா காட்டுங்க. அப்ப அவரை கூப்பிட்டு நேரா உமர் அவருடைய தர்பாருக்கு வர்றாங்க. வந்து அமீருல் முஃமினீன் அவர்களே, நம்ம அபூ மூஸா கூட்டு வந்து சொன்னாரு, இந்த அஷ்அரிகள் அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க தான் ரசூலுல்லாஹ் பத்தி ஹதீஸை கேட்டிருக்கிறாங்க. சொன்ன உடனே உமர் அதை ஏற்றுக்கொண்டு, ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லும் போது நான் வேறு ஏதாவது வியாபார விஷயமாக வெளியூருக்கு சென்றிருக்க போயிருந்தேன் நினைக்கிறேன், அதனால இது என்னுடைய கவனத்துக்கு இதுவரைக்கும் வரல, இப்பதான் என் கவனத்துக்கே வந்திருக்குன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த தகவலை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற விஷயம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில 2062வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. இதுதான் உள்ள இருக்கக்கூடியவங்களுடைய பிரைவேசியை கெடுக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரைவேசி இருக்கும், ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அந்தரங்க லைஃப் ஒன்று இருக்கும். அது எல்லோருடைய அந்தரங்கம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு பிரியப்படுவோமா? நம்ம என் லைஃப்ல சில அந்தரங்கங்கள் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியட்டும் நான் ஆசைப்படுவோம். அப்ப நம்மள யாருமே பிரியப்பட மாட்டோம். அல்லாஹ் அந்த அந்தரங்கங்களையும் அல்லாஹ் தஆலா அழகாக்கி வைப்பானாக. அதைத்தான் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஏனென்று சொன்னால், யா அல்லாஹ் என்னுடைய அந்தரங்கங்களை அழகாக்கி கொடு, அந்தரங்க அசிங்கங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி விடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி இங்க நமக்கு பதிவு செய்யறாங்க. இன்னொரு தகவல் இங்க சொல்றாங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்கலன்னு சொன்னா என்ன செய்யாதீங்க, கதவு சாவி துவாரத்துல எட்டி பார்க்காதீங்க, அல்லது ஜன்னல் திறந்து இருக்கா மட்டும் ஜன்னல்களை நீங்க எட்டி பார்க்காதீங்க, இது மிக தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களை ஒருவர் எட்டி பார்த்தால் பிரைவேசிக்கு இடைஞ்சலாக ஒருத்தர் நடந்துகிட்டாருன்னு சொன்னா அந்த சமயத்துல அவர் எட்டி பார்க்க கூடாது என்பதற்காக நீங்க ஒரு சின்ன கல் எடுத்து அப்படி எரியும் போது அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லும் போது அது அவருடைய கண்ணில பட்டு கண் பார்வையை போய்விட்டாலும் கூட உங்கள் மீது குற்றம் அல்ல, எட்டி பார்த்தவர் மீதுதான் குற்றம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியுதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல கூட ஒரு சஹாபி என்ன செஞ்சுட்டாரு, சலாத்துல அனுமதி கேட்டாரு, பதில் வரலன்னு அந்த கேப் வழியை அப்படி எட்டி பார்க்க ஆரம்பிச்சார். ரசூலுல்லாஹ் உள்ள இருந்து இதை கவனிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன நிலைமையில இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி இங்கிருந்து தோள்பட்ட வரைக்கும் இருக்கும். அவங்க அப்பவே நம்ம வீட்டுல பெண்கள், இப்ப யாரு நம்மளுடைய அம்மாமார்கள், இந்த தேனுக்கு முன்னாடி வரும் ஈரு
ஈர் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சீப்பு வச்சிருப்பாங்க, மரக்கட்டையில செஞ்ச சீப்பு. அது அப்படி கொத்த அப்படி ஒரு முடி அப்படியே சல்லுன்னு எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஈர்களை கிளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஈர் எடுக்கக்கூடிய சீப்பு அப்பயே இருந்திருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈர் எடுக்கக்கூடிய சீப்பை வைத்து தன்னுடைய தலையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு எட்டி பார்த்தார் என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் எட்டி பார்த்து சலாம் சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த கேப்ல எட்டி பாத்தீங்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ், முதல்ல தெரிஞ்சுனா இந்த ஈர் எடுக்கிற சீப்பு வச்சு கண்ணை குத்திருப்பேன் நானு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த எட்டி பார்ப்பது, ஒட்டு கேட்பது, இவைகள் அனைத்தும் தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானது, தனி மனிதனுடைய அந்த பிரைவேசிக்கு ஆபத்தானது. இதை செய்யவே கூடாது. ஒருவருடைய செய்தியை பாதுகாக்க வேண்டும், பேணுதலோடு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இப்போ இந்த வீணா போன இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ ஒரு செயலியை கம்பல்சரியா எல்லாருடைய மொபைலையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்கணும்னு சொல்லுது. சஞ்சார் சாதி என்ன இலவாகும் என்னன்னு சொன்னால் ஒட்டு கேட்கிறது, நம்ம எங்கெங்க போறோம், என்னென்ன பேசுறோம் அப்படிங்கிற அந்த ஆப் எல்லாருடைய மொபைல்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்களவையில என்ன செஞ்சாச்சு, ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதற்கு ஆட்சேபனை தெரிவித்ததன் விளைவாக என்ன செய்யப்பட்டுச்சு, அதை அப்படியே நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். அந்த சஞ்சார் சாதி மூலமா என்னென்ன நடக்கும், அந்த ஆப்பின் மூலமாக என்னென்ன நடக்கும் சொன்னா, அதை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய உரையாடல்கள் கண்காணிக்கப்படும். அவர்கள் ஏதாவது ரகசிய எண்கள் வைத்திருந்தால் அந்த தகவல்களை மத்திய அரசாங்கம் என்ன செய்யும், அதை எடுத்துக்கொள்ளும், ஒட்டு கேட்கும். இதனுடைய ஒட்டுமொத்த முயற்சி தான் இந்த சஞ்சார் சாதிங்கிற இந்த ஆப்பினுடைய விளைவு. அப்ப இத இந்த கவர்மெண்டே செய்யறதுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஒட்டு கேட்கறதுக்கு உண்டான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. யாரு கிரிமினல், ஒரு மிகப்பெரிய குற்றவாளியா இருக்கிறார், அவரை பிடிப்பதற்காக என்ன செய்யப்படுகிறது, ஒட்டு கேட்கப்படுகிறது. அவங்களுடைய மொபைல் எங்க இருக்குங்கிறத ட்ரேஸ் பண்ணி அந்த குற்றவாளிகளை பிடிக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான விஷயத்திற்காக மட்டுமே இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறார்கள் அரசாங்கம். ஆனால் இதை ரொம்பவும் கீழ்த்தரமா இறங்கி எல்லாருடைய விஷயத்தையும் ஒட்டு கேட்கணும். நமக்கு எதிராக ஒருத்தர் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாதுங்கிற விஷயத்திற்காக, கருத்து சுதந்திரத்தை பறிப்பதற்காக, தனி மனித உரிமையில் தலையிடக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைமையில இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதிலிருந்து இந்த இந்திய தேச மக்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப எப்பொழுதுமே நமக்குள் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களை வெளிப்படுத்த நாமும் விரும்ப மாட்டோம். அப்படியே ஒருவரிடத்தில் பகிர்ந்து கொண்டால் அவரும் பிற இடத்திலே அதை பகிர்வதை விரும்ப மாட்டோம். அதை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பிறருடைய உரையாடலை ஒட்டு கேட்பது என்று இருக்கிறது, அது பிறருடைய பொருளை திருடுவதை விட மிக மோசமானது. சொல்றாங்க பிறருடைய பொருளை திருடுறதை விட ரொம்ப மோசமானது. அதனால் அதை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொன்னாங்க, ரகசியத்தை வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை சொல்லும் போது ரெண்டு பக்கமும் திரும்பி பார்த்துட்டு வேற யாரும் பாக்குறாங்களா, வேற யாருக்கு இருக்கிறாங்களாங்கிற கவனிச்சுட்டு நம்மகிட்ட ஒரு செய்தி சொல்றாரு, அதுக்கு பிறகு ரகசியம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு என்ன செய்யறாரு, நம்மகிட்ட சொல்றாரு. இந்த ரகசியத்தை பாதுகாக்கணும். இந்த ரகசியம் நம்ம காதுக்கு வந்துருச்சு. இந்த ரகசியத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா, ரெண்டு பேரை தாண்டி போகக்கூடாது. அந்த ரகசியம், அந்த ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த கீழ் உதடு மேல் உதடு, இந்த ரெண்டு உதட்டை தாண்டி என்ன செஞ்சிடக்கூடாது. அந்த ரகசியம் வெளியே வந்துருச்சுன்னா அது ரகசியம் அல்ல, அது பொது அறிவிப்பு. அது பொது அறிவிப்பு. அப்ப ரகசியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியையும் இங்க நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியம் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் தெளிவானதுதான். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலும் சில ரகசியங்கள் இருந்திருக்கிறது. அது இன்றளவும் அது என்ன என்று நமக்கு சொல்லப்படவில்லை. நாயகத்திற்கு பணிவிடை செய்வதற்காக அனஸ் அவர்கள் சிறு வயதிலேயே விடப்பட்டவர்கள். ஒரு நேரத்தில் அனஸ் அவங்க பசங்களோட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. சலாம் சொல்லி அனஸ் அவங்களை கூப்பிட்டாங்க. ரலியல்லாஹு அன்ஹு
ஒரு வேலை ஒண்ணு சொன்னாங்க. அந்த வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அம்மா கேட்டாங்க, ஏன்பா இவ்வளவு லேட்டா வந்திருக்கிற, என்ன வேலை அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன வேலை சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? ஏமா அது ரகசியம். உடனே அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியாப்பா, நான் கேட்ட மாதிரி ஒரு யாரு கேட்டாலும் இதே வார்த்தையை சொல்லு, ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை விஷயாத, யாருக்கையும் சொல்லாத. இந்த தகவல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் வரை யாரிடத்திலும் சொல்லவில்லை, மௌத் வரைக்கும் யாரிடத்திலும் சொல்லல. அப்படிங்கிறது எப்படி தெரியுது? இன்ன வரைக்கும் அந்த ரகசியம் என்னங்கிறது எந்த ஹதீஸிலும் பதிவு செய்யப்படும். அந்த அளவிற்கு நாயகத்துடைய ரகசியத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரகசியமாக சில விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதையும் பாதுகாக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு ஹுனைஸ் அப்படிங்கிற சஹாபியோடு நிக்கா செஞ்சு வச்சாங்க. யாருடைய மகள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹுனைஸ் என்ற சஹாபிக்கு நிக்கா பண்ணி வச்சாங்க. அந்த ஹுனைஸ் என்ற சஹாபி நாயக தோழர்களில் ஒருவர், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், மதீனாவை வச்சு மௌத்தாயிரார். இப்போ கணவனை இழந்த ஒரு பெண்ணாக தன்னோட மகள் வீட்டுல இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு மகளுடைய வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டு யாருக்கா நிக்காம எடுத்து கொடுக்கணுமே, வீட்டுல பிள்ளை இருந்தா நல்லா இல்லையா என்பதாக சொல்லி சஹாபிகளில் மிக வசதி வாய்ந்த ஒருத்தர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கிட்ட போய் இந்த வழியை போய் கேட்கிறாங்க, உஸ்மான் அவர்களே, என் பிள்ளை நீங்க நிக்கா வச்சுக்கிறீங்களா? அவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். பரவாயில்ல, யோசிச்சு சொல்லுங்க. ஒரு சில தினங்கள் கழிஞ்சிச்சு. மறுபடியும் உஸ்மான் அவர்களை பார்க்கும்போது, நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், யோசிச்சு சொல்றேன், நீங்க எதுவுமே சொல்லலையே. அப்ப அவங்க சொன்னாங்க, அரபுலகத்துல இந்த 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் பண்றது அன்று மட்டுமல்ல இன்று வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நமக்குத்தான் அது ஒரு பாரமான தூரமான ஒரு விஷயம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதற்குண்டான சக்தி பெற்றிருந்தார்கள், வசதி பெற்றிருந்தார்கள், வாய்ப்புகள் நிறைய இருந்தது. இருந்தாலும் கூட அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உமர் அவர்களே, எனக்கு இப்போதைக்கு இன்னொரு நிக்கா முடிக்கிற மாதிரியான எண்ணம் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து யார்கிட்ட கேட்கிறாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வர்றாங்க. அபூபக்கர் அவர்களே, என் மகள் ஹப்ஸா நீங்க நிக்கா பண்ணிக்கிறீங்களா? அப்படியே அமைதியா இருந்தாங்க, ஒண்ணுமே பதில் பேசல. அமைதியா இருந்து அப்படியே தலையை குடிச்சு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உஸ்மான் அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது அவர்கள் ஏதாவது என்னிடத்திலே பேசி எனக்கு காரணத்தை சொன்னார். ஆனால் அபூபக்கர் அவரிடத்திலே மகளை கட்டிக்கொண்டு சொன்னதுக்கு அவர் எதுவுமே பேசாம போனது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை உண்டாக்கிடுச்சு. முடியாத சொல்லணும் இல்ல, ஆனா எதுவுமே சொல்லாம அவங்க மௌனமாக போனது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை உண்டாக்கிருச்சு அப்படின்னு இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. சில நாட்கள் கழிந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு ஆள் அனுப்புறாங்க. ஒரு தூதுவை அனுப்பி ஹப்ஸாவை எனக்கு மனமுடித்து தர வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? தூது அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க மனமுடிக்கிறதுக்கு கேட்டு உமர் ரலியல்லாஹு மறுப்பாங்களா? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செய்து வைக்கிறார்கள். நிக்கா முடிந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்களை அழைச்சிட்டு போய் அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, நம்ம மேல நீங்க கொஞ்சம் வருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க கேட்டதுக்கு நான் எதுவுமே பதில் சொல்லாத உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கிடுச்சு போல. ஆமா, உஸ்மான் கேட்டு அவர் ஒரு ஏதோ காரணம் சொன்னாரு, நீங்க அவரு காரணம் சொல்லிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா எதுவுமே சொல்லாம எனக்கு மன வருத்தம் தான் அப்படிங்கிறாங்க. அப்பதான் சொன்னாங்க, இப்ப காரணம் சொல்றேன் கேளுங்க. உங்களுடைய மகள் ஹப்ஸாவை மனம் முடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை நாயகத்துடைய பேச்சின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய பேச்சுக்கள் யாருக்கு தெரிஞ்சிருக்குது? உஸ்மான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அபூபக்கர் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுல ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டாங்க அந்த விஷயத்துல. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தை அவங்களுக்கு முந்தி வெளிப்படுத்தாம அப்படியே அவங்க எனக்கு என்ன இல்லைன்னு சொல்லி நம்பிட்டாங்க. இவங்க எதுவுமே பேசாம விளைவிட்டாங்க. ஆக மொத்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியத்தை காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் இருவருமே வெளிப்படுத்தவில்லை. அப்ப உமர் ரலியல்லாஹுடைய மகளை
ஹப்ஸாவிலே அவங்களை மனமுடிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனமுடித்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை உமர் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அன்பிற்கு பெருமக்கள் அல்லாஹ்விலே ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். தனி மனிதருடைய அந்தரங்க விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பது, தலையிடுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். தனி மனித ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தனி மனித சுதந்திரமும் ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் எங்க வர நீங்க நம்ம பிள்ளைகிட்டே அந்த விஷயத்தை நம்ம கேட்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேல ஒரு வயசுக்கு மேல ஏன் என்ன எதுக்கு அப்படின்னு சொன்னா சில விஷயங்களுக்கு மேல நம்ம என்ட்ரி ஆகாம போறதுதான் நமக்கு மரியாதை, அவர்களுக்கும் அது கண்ணியம். இன்னைக்கு ஒரு வயசு பசங்க சேட்டை அடிச்சுட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் நேரடியாக பேசிட்டு அவனை முடிஞ்சு போச்சு. இதுவே நம்ம கண்ணுக்கான ஒதுங்கி போறோம்னா ஏதோ கொஞ்சம் என்ன செய்வான், அத்தா செஞ்சிடக்கூடாது, அத்தா பாத்திரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது என்னைக்காவது அந்த பழக்கத்தை விட்டு வெளியில வந்துடுவாரு. அப்ப பிறரை பற்றிய அந்த விஷயங்களில் நாம் தேவையில்லாமல் தலையிடுவது என்பது தனி மனித சுதந்திரத்திற்கு மிகவும் எதிரானது என்ற ஒரு விஷயத்தை இந்த ஜும்மான் மூலமாக பதிவு செய்து தி வேர்ல்ட் ஹியூமன் ரைட்ஸ் டே என்ற அடிப்படையிலே உலக மனித உரிமைகளை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மக்களாக அல்லாஹ் இது இஸ்லாத்தின் மூலமாக நம்மை வழிநடத்தி தந்தர வருவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதற்கு விலகி அமைச்சு செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொறுத்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.